Welcome to our channel. அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஆப்பம் தென் முட்டை ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். அது நல்லா 3 to 4 hours ஊற வச்சு தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதோடு நம்ம மீதமான சாதம் அல்லது கஞ்சி எதனாலும் எடுத்துக்கலாம். அது 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப்பு பச்சரிசிக்கு 2 கப்பு சாதம் அல்லது கஞ்சி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அது ரெண்டத்தோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு தண்ணி ஆகிடும். ஸோ தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி அரைச்சாச்சு. அரைச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க விட்டுடலாம். ஒரு நைட் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உடனே சுட்டோம் அப்படின்னா மாவு புளிக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கிங் சோடா லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்தா தான் கொஞ்சம் புஃபியாக வரும். சேர்த்துட்டு அதோட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டத்தையும் நம்ம ஒரு தேங்காய் எடுத்து நல்லா கெட்டியாக ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துக்கணும். நல்லா கெட்டியாக எடுத்துக்கணும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நமக்கு ஆப்பம் சுடுற மாவு பதம் வர வரைக்கும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஓகே, இதான் ஆப்பம் சுடுறதுக்கான மாவோட பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சுட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். இதில் ரொம்ப லைட்டாக நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம் நல்லா ஒரு மாதிரி இனிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு தேவையான பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு விட்டு அதை அப்படி சுற்றி விட்டுட்டா இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் தேவையான அளவுக்கு மாவை விட்டு மாவை சுற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி சுற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது பாதி வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு முட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டையை விட்டு அதை லைட்டாக விஸ்க் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அது ஹாஃப் குக் ஆனதுமே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த முட்டையை விட்டுடலாம். முட்டையை விட்டு லைட்டாக சுற்றி விட்டு மூடி வச்சிடலாம். முட்டை ஆப்பம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். முட்டை இல்லாமல் செய்யும்போது நம்ம திருப்பி போட தேவையில்லை. முட்டை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி திருப்பி போட்டால் தான் 2 பக்கமும் ஈக்குவலாக குக் ஆகும். ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக முட்டை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பத்துக்கு பாயாசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.